இது திருப்பி கொடுக்கணும் மாமே. அப்படிதான் இன்னைக்கு தமிழ் தலைவாசோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. போன மேட்ச் தங்களை அடிச்சு துவச்சிருந்த யூபி யோதாஸை திருப்பி அதே மாதிரி அடிச்சு துவச்சிருந்தாங்க. அண்ட் தமிழ் தலைவாஸ் புதுசா 6 டிஃபெண்டர் ஒரு ரைடர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க. சேரானா ஏதோ குக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நரேந்தர் கண்டோலா அவருக்குமே இன்ஜுரி. அவரோட இன்ஜுரி என்ன ஆச்சு, எப்படி இருக்கு? சோ இந்த மேட்ச் தமிழ் தலைவாஸ் வெஸ் யூபி யோதாஸ் குயிக்கான ரிவ்யூ அண்ட் நரேந்தர் கண்டோலோட இன்ஜுரி அப்டேட் எல்லாமே உங்களுக்காக இந்த வீடியோல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாசான முத்து மாசான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. So friends, இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 40க்கு 26 சொல்லி தமிழ் தலைவாஸ் வின் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ககன் கவுடா 8 புள்ளிகள், ஆஷு சிங் 5 புள்ளிகள், மகேந்திர சிங் எந்த புள்ளிகளும் எடுக்கல, பவானி ராஜ்புட் 3, பரத் 2, ஹிதேஷ் 2, சுமித் 3 புள்ளிகள். சப்ஸ்டிட்யூட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் நரேந்தர் கண்டோலா 6 புள்ளிகள், ரோனக் 2, ஆஷிஷ் 2, மோயின் சஃபாகி 8, நிதேஷ்குமார் 3, அமீர் ஹசன் பஸ்தாமி 2, சாகில் குலியா 1. சப்ஸ்டிட்யூட்டை பொறுத்த வரைக்கும் மாசானா முத்து 6, நிதின் சண்டல் சாகர் ரீப்ளேஸ்மெண்டா வந்தார் இல்லையா, அவருமே வந்து கடைசியா ஒரு டேக்கிள் பண்ணி பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த போட்டி ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் நரேந்தர் கண்டோலா கண்ட்ரோலா தான் இருந்துச்சு. அவர் தான் பாயிண்ட்ஸ் லீட் எல்லாம் எடுத்து சூப்பரா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா போக பாயிண்ட் அப்படிங்கிறது யூபி யோதாஸ் பக்கமா போக ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது யூபி யோதாஸ் லீட்ல தான் முடிச்சு இருந்தாங்க. யூபி யோதாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லீட்ல முடிச்சிருந்தாலும், அதாவது போன மேட்ச் எப்படி ஈக்குவலா முடிச்சு செகண்ட் ஹாஃப் 10 நிமிஷத்துல செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல யூபி யோதாஸ் லீட் எடுத்து வின் பண்ணாங்களோ, அதே மாதிரி தமிழ் தலைவாஸ் செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல செம டாமினன்ஸ் யூபி யோதாஸ் வெறும் 2 பாயிண்ட் மட்டும் தான் எடுக்க வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஃபுல் டாமினன்ஸ் காட்டி வின் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த டைம்ல தான் நம்ம நரேந்தர் கண்டோலாவுக்கு இன்ஜுரி ஏற்பட்டு வெளியே போயிருந்தாரு. அவருக்கு பதிலாக உள்ள வந்திருந்த நம்மளோட மாசான முத்து தூத்துக்குடி பையன் கலக்கியிருந்தாரு. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. மாசான முத்து தான் இன்னைக்கு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன். மேற்கொண்டு இந்த மேட்சை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் தான் இந்த மாதிரியான வீடியோஸ் எனக்கு போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஜாலியா இருக்கும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டிக்குள்ள திரும்பவும் என்ட்ரி ஆகிறேன். இன்னைக்கு தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் 7ல இருந்து நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. அதாவது நிறைய பிளேயர்ஸ், சாகில் குலியா வெளியே, சச்சின் வெளியே, விஷால் சக்கரும் கிடையாது, சப்ஸ்டிட்யூட்ல கூட கிடையாது. ஸ்டார்டிங் 7 பொறுத்த வரைக்கும் சாகில் குலியா, அமீர் ஹசன் பஸ்தாமி, நிதேஷ்குமார், ஆஷிஷ், ரோனக்னு சொல்லிட்டு 5 ப்ராப்பரான பெர்ஃபெக்ட்டான டிஃபெண்டர்ஸ். மோயின் சஃபாகி அப்படிங்கிற ஒரு டிஃபென்சிவ் ஆல்ரவுண்டர், ஒரே ஒரு ரைடர் தான் நரேந்தர் கண்டோலா மட்டும் தான் ப்ராப்பரான ரைடர். மற்ற 6 பேருமே டிஃபென்ஸ் தான். சோ மோயின் சஃபாகி இப்ப ரைடரா மாறி இருக்காரு, பட் அவருமே ப்ராப்பரான டிஃபெண்டர் தான். 6 டிஃபெண்டர் ஒரு ரைடர்ங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருந்தாரு சேரான்னா. நாம 5 டிஃபெண்டர் 2 வேணாம், 4 டிஃபெண்டர் 3 ரைடர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தோம். சாரி, நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. பட் எனக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே தான். பட் அண்ணா 6 டிஃபெண்டரோட வந்திருந்தாரு. அது ஒர்க்கும் ஆயிருந்துச்சு. தேவையான சமயத்துல சப்ஸ்டிட் பண்ணி உள்ளேயுமே எடுத்துக்கிட்டாரு. அண்ட் லெஃப்ட் இன்ல நம்ம நிதேஷ் வைக்கிறதுக்கான ரீசன் வந்து அங்க போனஸ் போடக்கூடாது, போட்டா தூக்குடா அப்படிங்கிற மாதிரி தான். அது கொஞ்சம் ஒர்க் ஆயிருந்துச்சு. பட் சாகில நிதேஷ் ஒன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுல எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. தெரியல இது எப்படி போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஓவராலா நீங்க ரோனக் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. பெருசா வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கலனாலுமே சப்போர்ட் சூப்பரா கொடுத்திருந்தாரு. அமீர் ஹசன் பஸ்தாமியோட ஒரு பேக் ஹோல்டு, அதுக்காகவே அந்த மனுஷன் ஸ்டார்டிங் 7ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அண்ட் நரேந்தர் கண்டோலாவுமே ஆடின வரைக்கும் சூப்பரா தான் ஆடி இருந்தாரு. நல்ல ரைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாரு. அவரை ரீப்ளேஸ் பண்ணி உள்ள வந்திருந்த நம்மளோட மாசான முத்தும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 6 புள்ளிகள் எடுத்திருந்தாரு. அதுவும் அந்த 5 பாயிண்ட் ரைட், அதாவது 3 வந்து அவருக்கு 2 ஆல் அவுட் பாயிண்ட். வேற லெவல் மாசான முத்து மாஸ் ஆனா முத்தா தான் மாறி இருந்தாரு, கலக்கி இருந்தாரு. அவர் தான் கேம் சேஞ்சர். இந்த போட்டி ஜெயிக்கிறதுக்கு மாசான முத்து தான் முக்கியமான ரீசன். அண்ட் அது மட்டும் இல்லாம வழக்கம் போல மோயின் சஃபாகி தான் ஏன் ரொம்ப முக்கியமான பிளேயர் தமிழ் தலைவாசுக்கு அப்படிங்கறது ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் ஒரு சில விஷயங்களை சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆடாப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு டீமோட சிஇஓமே மேட்ச் பார்க்க வருவாங்க, ஆனா போயிட்டு பெஞ்சில் உட்காந்து கூட பிளேயர்ஸ் கூட பேசுறது அண்ட் டைம் அப்ல வந்து பிளேயர்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாரு நம்மளோட சிஇஓ. அதெல்லாம் கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்துருந்துச்சு. பட் தமிழ் தலைவாஸ் சிஇஓ பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு முடிவோட இருக்காங்க. இந்த சீசன் இருக்கிற போட்டிகள் எல்லாம் ஒழுங்கா ஜெயிச்சு பிளே ஆஃப்க்கு போகணுங்கிறது மட்டும் தான் அவங்களோட எய்மா இப்போதைக்கு இருக்கு. போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போகலாம். இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூஸா கொடுத்தாங்க அப்படின்னா. இதுக்கப்புறமும் ரொம்ப க்ளோஸ் ஆன ரொம்ப பெரிய மேட்சஸ் எல்லாம் தமிழ் தலைவாஸாக காத்துட்டு இருக்கு. சோ அதனால இதுல இருந்து நிலை பாசிட்டிவா மட்டும் எடுத்துக்கிட்டு ஸ்டார்டிங் 7 ஒன்னு செட் பண்ணி ஆகணும். அந்த ஸ்டார்டிங் 7ல எனக்கு மாசான முத்து இருக்கணும், மோயின் சஃபாகி இருக்கணும், நரேந்தர் மேபி ரெடி ஆயிட்டு வந்தாருன்னா இருக்கணும். அந்த இன்ஜுரி பத்தி நான் கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மேட்சை பத்தி நான் சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே யூபி யோதாஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா, போன மேட்ச்ல இருந்து என்ன சேஞ்ச் ஆயிருந்துச்சு, ஏன் யூபி யோதாஸ் சொதப்பி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூபி யோதாஸ் இந்த போட்டியில சொதப்படுறதுக்கு முக்கியமான ரீசன் அவங்களோட பிரைமரி ரைடர்
இல்ல தமிழ் தலைவாச அடக்கி வச்ச ரைடர் போன மேட்ச் யாருன்னு பாத்தீங்கன்னா பவானி ராஜ்புட். சோ அவர் இன்னைக்கு பெருசா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அதுதான் யூபி யோதாஸோட பெரிய மைனஸா இருந்துச்சு. அண்ட் அவங்களால எதுவுமே பெருசா பண்ணவும் முடியல. ஒரே ஒரு சப்ஸ்டியூட் தான் பண்ணாங்க, சாகுல் குமார். சோ அவருமே பெருசா எஃபெக்ட்ஃபுல்லா இல்ல அப்படிங்கிறது அவங்களோட டிசப்பாயின்மெண்டான விஷயம். சுமித் மட்டும் பாயிண்ட் எடுத்துட்டே இருந்தாரு. அண்ட் பரத்துராவுக்கு பெருசா இன்னைக்கு டே அமையல, 2 பாயிண்ட். பவானி ராஜ்புட் 3 தான். மகேந்திர சிங் எல்லாம் பாயிண்டே கிடையாது. கங்கவுடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 8 புள்ளிகள் எடுத்திருந்தாரு. பட் அதுவுமே அவங்களுக்கு பத்தல. ஒரு கட்டத்துல மேட்சை வந்து கொஞ்சம் ஈஸியாவே விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு யூபி யோதாஸ் கிட்ட இருந்து விட்ட மாதிரிலாம் தெரியல. யூபி யோதாஸ் கிட்ட இருந்து மாசான முத்து தட்டி புடுங்கின மாதிரி தான் இருந்துச்சு. நாட் ஒன்லி மாசான முத்து, அதே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் மோயின் கிட்ட இருந்துமே வந்துருந்துச்சு. தமிழ் தலைவாஸ் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நல்லா பண்ணிருந்தாங்க. பட் ஒரு சில மிஸ்டேக்ஸும் நடந்துதான் இருந்துச்சு. இதுல ஒரு எந்த டவுட்டுமே கிடையாது. ரொம்ப அதிகபட்சமா இதை பத்தி பேச விரும்பல, அதாவது ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ்ல பேச விரும்பல. இந்த போட்டி ஜெயிச்சிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்க வேண்டியது நிறைய போட்டி இருக்கு, ஜெயிக்கணும். ஒரு ஸ்டார்டிங் 7 இப்போதைக்கு செட் ஆயிருக்கு. அதை செட் பண்ணி கொண்டு போவாங்களான்னு தெரியல. சச்சின் ஃபார்ம்ல கிடையாது. சோ அவர் பெஞ்ச்ல உட்காரலாம், தாராளமா ரெஸ்ட் கொடுக்கலாம். பர்தீப் நர்வாலுக்கு ரெஸ்ட் கொடுத்து தான் கொண்டு வந்திருக்காங்க. சச்சின் உட்காரலாம், காசு கொடுத்துட்டேமேன்னு சொல்லிட்டு ஆட வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சாகில் குலியா பர்ஃபார்மன்ஸ் வரணும், அவரையும் உட்கார வைக்கலாம், தப்பே இல்ல. அண்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசான முத்து உள்ள இருக்கணும், மோயின் உள்ள இருக்கணும். மேபி நரேந்தர் ரெடி ஆயிட்டாருன்னா அவர் உள்ள வரணுங்கிறது மட்டும் தான். மத்தபடி எனக்கு இந்த ஸ்டார்டிங் 7ல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அபிஷேக் இன்னைக்கு இல்ல, அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அபிஷேக் இல்லாத தமிழ் தலைவாஸ் மேட்ச் ரொம்ப ரேர். அபிஷேக் இல்லாம ரோனக் உள்ள வந்திருந்தாரு, ஒர்க் ஆயிருந்தது. ஆஷிஷ் 2 பாயிண்ட் எடுத்திருந்தாரு, ரோனக் 2 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. நம்மளோட கவர் டிஃபெண்டர்ஸ் 4 பாயிண்ட் எடுத்து பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சு. சோ கவருமே இன்னைக்கு நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு, நல்லாவே அசிஸ்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓவராலா இன்னைக்கு எல்லா தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸுமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ் தலைவாஸோட மெயின் கீயா நான் பாக்குறது வந்து 2 பேர் தாங்க. ஒன்னு நித்யேஷ் குமார் மேட்சுக்கு மேட்ச் டிஃபென்ஸ்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவாரு. இன்னொன்னு மொயின் சஃபாகி ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாரு. இப்போ அதுல மாசான முத்து ஆடா இருக்காரு. மாசான முத்துவோட ஜம்ப்ஸா இருந்தாலும் சரி, அவர் எஸ்கேப் ஆகிற விதங்கள், அவர் பண்ற அப்ரோச்சஸ், அவர் போனஸ் போட ட்ரை பண்ற விதங்கள் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் தமிழ் தலைவாஸ் கிட்ட இப்போ வரைக்கும் மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா போனஸ் சுத்தமா போடவே மாட்டாங்க. சோ போனஸ் போட்டாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். பெட்டரா தமிழ் தலைவாஸ் டீம் வந்து குரூம் ஆவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். தெரியல இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, தமிழ் தலைவாஸ் போனஸ் எல்லாம் போடுவாங்களா, இந்த மாதிரி ஸ்டார்டிங் 7 யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி அடுத்த மேட்ச்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆனா 2-3 நாளா நான் ப்ரோ கபடியை பத்தி போடல. பிகாஸ் அதற்கான ரீசன் IPL 2025 மெகா ஆக்ஷன் நம்ம சேனல்ல ஒரு சில வீடியோஸ் போட்டிருப்போம். நான் ரொம்ப பிஸி ஆயிட்டு நான் ஒர்க் பண்ற இடத்துலயும் அதை பத்தி பேசினதுனால சோ அதனால தான் என்னால வந்து வீடியோஸ் பெருசா போட முடியல. பட் இதுக்கப்புறமா ப்ரோ கபடி, அதாவது ப்ரோ கபடியும் என்ட்ரி ஆயிட்டேன், தமிழ் தலைவாஸ் மேட்சும் வந்துச்சு, வின்னும் பண்ணிட்டாங்க. அதனால திரும்ப ப்ரோ கபடிக்குள்ள என்ட்ரி ஆயிட்டேன். நிறைய வீடியோஸ் இதுக்கு அப்புறமா வரும். நிறைய பேர் பவன் ஷராவத் அப்டேட் கேட்டுட்டு இருக்கீங்க, கண்டிப்பா அடுத்த வீடியோல நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். சோ நரேந்தர் கண்டாலாவுக்கு மேட்ச் ஆடிட்டு இருக்கப்பவே ஒரு டேக்கிள், அப்போ ஆப்போனன்ட் டீம் டேக்கிள் பண்ணப்போ அவரோட கால் வந்து ஃபுல்லாவே மடங்கி இருக்கும். அதனால வந்து நொண்டிட்டே தான் வெளியே போயிருப்பாரு. நம்ம டீமோட பிஸியா அவர் கூட்டு போயிட்டு அவருக்கு வந்து டேப்லாம் சுத்தி ஐஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதை மேபி நீங்க பார்த்திருப்பீங்க, ஏன்னா மேட்ச் அப்பவே காட்டி இருந்தாங்க. சோ இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் படி அவருக்கு ஆங்கிள் ட்விஸ்ட் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இன்னும் 3 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 நாள் தான் இருக்கு கேப். அடுத்த மேட்ச் ஆடுவாராங்கிறது வந்து, அதாவது நரேந்தரோட இன்ஜுரி எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் கேட்டுட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கறத நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் படி அவருக்கு வந்து ஆங்கிள் ட்விஸ்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆங்கிள் ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மைனர் தான், ஒரு கூடிய சீக்கிரம் ரெடி ஆயிரும். ஐஸ் டேப்லெட்லாம் போட்டாங்கன்னா மேபி ரெடி ஆயிடும். அது வந்து ஒரு பெரிய இன்ஜுரி கிடையாது, ரிகவர் ஆகி வந்துருவாரு அப்படின்னு தான் இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த வீடியோல ஒரு பிளேயரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், நம்மளோட நிதின் சண்டல் சாகராத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்தார் இல்லையா. சோ தமிழ் தலைவாஸ் வந்து இந்த போட்டியை வந்து கடைசி ஒரு 2-3 நிமிஷத்தை இந்த மாதிரி பெஞ்ச் பிளேயர்ஸை வந்து செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி சௌரப் வந்தாரு, பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் நிதின் சண்டல் வந்து ஒரு பிளாக்கை போட்டு ஒரு பிளேயரை தூக்கி வெளியே போட்டாரு, பார்க்க நல்லா இருந்துச்சு. எனக்கு சாகர் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சாகர் அளவுக்கு கிடையாது, பட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், நம்பிக்கை இருக்கு. பாப்போம் ஃபியூச்சர்ல அவருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் நம்புறேன் மேட்ச்ல ப்ளே பண்றதுக்கு. சோ இந்த போட்டியை பத்தின உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.